ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், இந்த 7 நாட்கள்ல தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையுமே ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது எப்படி அமைய போகுது என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே பாத்தீங்கன்னா பயத்தோடு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, உங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். உங்களுடைய அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளானது வந்திருக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரே நாள்ல உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா பல சம்பவங்களானது நடந்திருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு அப்ல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுனுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மனதளவுல நிறைய அழுத்தங்களை பாத்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய குழப்பங்களானது மனசுக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசானது பாத்தீங்கன்னா ஒரு வித தன்மையோடு இல்லாம இருந்திருக்குங்க. அதாவது நீங்க அமைதியா இருந்தா தானே ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களால யோசிக்க முடியும். அமைதியே இல்லாம மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்களும் மன அழுத்தங்களும் பாத்தீங்கன்னா இருந்திருக்குங்க. சோ இது போன்ற சுச்சுவேஷன்ல தான் கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் இருந்து கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களிலாவது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு நிம்மதியாக வாழ முடியுமா என்பது குறித்த ஒரு முக்கியமான கணிப்புகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சற்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே இருக்க போகிறது. அதாவது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா சவால்களானது அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா போராட்டமாக இருக்கக்கூடும். எளிமையாக நீங்க செய்து முடிக்கக்கூடிய செயல்கள் கூட பாத்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு பல போராட்டங்களை கடந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா உங்களால அந்த விஷயத்தையே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அப்படியே விட்டுறாதீங்க. எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படிங்கறத பார்த்து அதை நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு மீண்டும் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அந்த தொழில நீங்க சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. மேலும் பாத்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக தடைகளை சந்திக்க வேண்டி வரலாம். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு சில காரியமானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாமதமாகவே நடக்கக்கூடும். சோ எந்தவித விஷயங்களிலுமே பாத்தீங்கன்னா ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். தொழில் வியாபாரமானது சராசரியாகத்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க கொடுங்க. பெருசா பாத்தீங்கன்னா பெரிய லாபமுமே இருக்காது. அதே சமயம் பெருசா நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கக்கூடும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியங்க. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொழிலை பற்றிய எல்லா விதமான நுணுக்கங்களும் தெரியும். அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா நான் பல வருஷமாகவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க புதுசா பாத்தீங்கன்னா முயற்சிகள் ஆரம்பிச்சு நீங்க சொந்த காசு போட்டு கூட பாத்தீங்கன்னா அந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி பெருசா எந்தவித நாலேஜுமே கிடையாதுங்க. என்னுடைய வேலையே வேறு. ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க இந்த வேலை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு சக்சஸ் ஆகியிருந்துச்சான். அதனால நானும் பாத்தீங்கன்னா இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாகத்தான் செய்ய வேண்டுங்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை பற்றிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த தொழிலில் இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதானா, மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களானது என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த தொழிலை பற்றி நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணிக்கணும். அதன் பிறகு அந்த தொழிலை நீங்கள் தொடங்கும் போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது நஷ்டங்கள் ஏற்படாமல் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்காத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பம் மேகமானது சூழக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருங்க. பேசக்கூடிய செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்படுங்க. யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ளே ஏதாவது பழைய குழப்பங்கள் இருந்து அந்த குழப்பத்தை வைத்துக்கொண்டு அதையும் இதையும் லிங்க் பண்ணி பேசுவது, இது மாதிரியான விஷயங்கள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்கணுங்க. அதன் பிறகு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த வார்த்தையை நம்ம பேசாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அதன் பிறகு யோசிப்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறாக முடிஞ்சிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறமேட்டு யோசிப்பதை விட நடப்பதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா யோசித்து நாம் கொஞ்சம் அமைதியாக பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளால் தேவையில்லாத செலவுகளானது உண்டாகலாங்க. பிள்ளைகளுடைய செய்கைகளானது மனசுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் தாங்கள் சொல்றதை பார்த்தீங்கன்னா கேட்காம இருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசுக்கு சங்கடமாக இருக்கக்கூடும். அதாவது இந்த இடத்துலையுமே நீங்க தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டுங்க. அதாவது உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே குழந்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வேறையா இருக்கும், குழந்தைகளுக்கு வேறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. அவங்களுக்கு பிடிச்சமான முறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல தான் இப்போது இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசில் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்குமே எது நல்லது எது கெட்டதுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டுங்க. அதாவது அவங்களுக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு விதமாக எரிச்சலாகத்தான் இருக்க கொடுங்க. இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாமல் தினந்தோறுமே நம்ம அந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. மேலும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை அழுத்தமானது கூடுதலாகவே இருக்க கொடுங்க. அதாவது ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக கூட செய்ய முடியாதுங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1008 பிரச்சனைகளானது வரலாங்க. ஸோ இப்படி ஒரு விதமான ப்ரெஷராகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பதவி மாற்றம், இடமாற்றம் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் எல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போது திடீர்னு இடமாற்றம் ஏற்படலாம். அதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து நீங்க வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளுமே ஏற்படலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான போட்டிகளை பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம். தொழிலை நிதானமாக நடத்த வேண்டிய நேர காலமாகவே அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே பொறுமையோடு அதை அணுகுறீங்களோ அந்த அளவிற்கு அது நல்லதாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது வரலாம் என்பதால பிள்ளைகள் மத்தியில் கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்துக்கோங்க. அதுலேயுமே சின்ன குழந்தை வைத்து இருப்பவர்கள் அவங்கள கூடுதல் கேர்ஃபுல்லோடு பார்த்துக்கோங்க. பெரியோர்களுடைய ஆதரவானது அவ்வப்போது கிடைக்கலாங்க. பெரியவங்களுடைய ஆதரவானது தொழில் ரீதியாகவும் சரிங்க, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இது மனசுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடும். குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டுங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நல்லதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இப்போது ஏகப்பட்ட செலவுகளுமே ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பெருசாக பணத்தையும் பார்த்தீங்கன்னா கையில் சேர்த்து வைக்க முடியல இல்லையா? ஸோ இந்த நேர காலத்தில் வருமானத்தை அதிகரிப்பதற்கு என்னவெல்லாம் வழிகளானது இருக்கின்றது? வேறு ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா? அதன் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்குமா? அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்முடைய ஃபியூச்சருக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இப்போது தனுசு ராசி நேயர்கள் இருக்கீங்க. மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வகையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி சாதனையை படைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இத்தனை நாட்களாக இப்படிப்பட்ட திறமைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிதாக ஒரு அதிர்ஷ்டம் போல ஒரு வாய்ப்பானது கிடைக்க போகிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அங்கு நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டும் போது மிகப்பெரிய அளவிலான பாராட்டுக்களை மக்களிடையே பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க.
இது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்க போகிறது. புதிய முதலீடுகளில் கவனமாக இறங்க வேண்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு புதிய முதலீடுகளில் இறங்காமல் இருப்பது நல்லது. ஆல்ரெடி அது பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னால் நஷ்டம் வராமல் என்னால் நடந்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொழிலை தொடங்கலாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே தெரியாமல் அதில் நீங்கள் அதிகப்படியான முதலீட்டை போட்டு இறங்கும்போது அதன் மூலமாக நஷ்டங்கள் வருவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரப்போகிறது. மேலும் சுக்கிரன் 11ல் இருப்பதால திருமண வரனானது கைக்குடி வரப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா திருமண வரனானது கைக்குடி வரப்போகிறது. சுக்கிரனுடைய அமைப்போடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அமைப்பு மற்றும் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா திருமண வரனானது நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்படலாங்க. அந்த அளவிற்கு யோகமான சூழலானது உருவாகும். மேலும் பண வரவு செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. இரவு நேர பயணங்களில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மிக மிக முக்கியமானதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.